தொடங்குவது உலக புரட்சி உன்னிலிருந்து தொடங்க வேண்டும். நீ தயாரா இருக்கிறியா? எத்தனையோ பேர் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ கருக விட்டுறலாமா? உன்னுடைய ஹார்மோனை நீ எப்படி பயன்படுத்துறங்கிறத யோசிச்சுப்பார். நான் அம்மா அந்த வார்த்தையை சொல்றேன், 2 வார்த்தையை சொல்றேன், வீட்டில் எடுத்துட்டு போய் வாசி. இப்போ சொல்றது உள்வாங்கி வச்சுக்கோ, இப்போ யோசிக்காத, கடினமா இருக்கும். எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் குழந்தையே, எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை தராமல் நீ அந்த பொருளை தொடவே முடியாது. வீட்டில் போய் யோசிச்சு பாரு. நான் சொல்றது தொடுவது என்பது நாட் ஒன்லி பிசிக்கல். இப்போ நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறல்ல, நீ உட்காந்துட்டு இருக்கிறல்ல, இங்க நான் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறல்ல, நான் என்ன விலை கொடுக்குறேன், நீ என்ன விலை கொடுக்குற தெரியுமா? நீ ஃப்ரீயா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? என் பேச்சுக்கு நீ விலை கொடுக்கலன்னு நினைக்கிறியா? என்ன விலை கொடுத்த? காசு கொடுத்தியா? காசு தானே நமக்கு விலை கிடையாது. நான் சொல்லட்டுமா நீ கொடுக்குற விலை என்னன்னு? டைம் குழந்தைகளே, நேரம், காலம். காலத்தை அறுவடை செய். அதனால தான் செத்து போறவங்க கூட காலமானார்னு சொல்றோம் நாம. நீ நினைக்கிறியா? இந்த வயசுல நினைக்கிறியா இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்ப்பரிப்பா சொல்றதன் மூலமா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? லைஃப் இஸ் so real my dear children. It's so real. நீ அந்த ஃபேக்கான வாழ்க்கைக்குள்ளேயே இருந்தன்னு வச்சுக்க, உன்னால அந்த ரியாலிட்டியை சந்திக்கவே முடியாது. நீ ரியாலிட்டியை சந்திக்கிறதுக்காக அம்மா மிக முக்கியமான ஒரு சொல்லிட்டு போறேன். உனக்காக சில கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். நாங்க பெரியவங்க, நாங்க திட்டுறோம் தான். இன்னைக்கு இருக்கிற சூழலுக்காக நான் இதை சொல்லுகிறேன். உனக்காக சில கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நீ அதற்குள் போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. உனக்கு இப்ப எப்படி தெரியுமா தெரியும்? அதான் சுதந்திர கதவா தெரியும். ஆனால் அது சுதந்திர கதவு அல்ல. உள்ள பொண்ணனா அடிமையாயிருவேன். அதனால தான் இருக்க மூடி வச்சிருக்கோம். எவ்வளவு நாள் மூடி வச்சிருக்க போறோம்? எவ்வளவு நாள் மூடி வச்சிருக்க போறோம்? சொல்லத்தானே முடியும். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. உன்னை நீ காத்து கொண்டால் தன்னைத்தான் காவாக்கால். அவ்வளவுதான். எல்லாரையும் சுட்டு பொசுகிறோம். அது அந்த அந்த விடுதலைங்கிற உணர்வு தவறாக இருக்கின்ற பட்சத்தில் இடங்களில் பூட்டப்படுகிறோம். நமக்கான சுதந்திர கதவு என்பது குழந்தைகளே கல்வி மட்டும்தான். கல்வியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த அடிமை கதவையும் திறப்பதற்கான ஒற்றை சாவி நம் கையில் இருக்கும் கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எனக்கு எது வேண்டும் என்று நான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அவங்க எல்லாமே பண்ணாங்க, ஃபேமிலியில் தான் இருக்காங்க. இந்த ஒரு சொல்லு வருதுல்ல, ஃபேமிலி ஒருபோதும் ஒரு பெண்ணுக்கு தடை கிடையாது. அது மிகப்பெரிய பாதுகாப்பு நிறுவனம். ஆனால் அது தடையாக எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், உட்கார்ந்து மனிதர்கள் பேசுவதே இல்லை. ஒரு பெண்ணுக்கான ஸ்பேஸ், ஒரு ஆணுக்கான ஸ்பேஸ், we always chase the connections. ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு ஸ்பேஸும் இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், have control on your tone. Don't have the tone as a blaming tone. ஒரு blaming toneல இருக்காத. உன்னால தான் யாருக்குமே பிடிக்காது, உங்களால தான் இது ஆச்சு அப்படின்னோட சுருன்னு ஏறும். என்னன்னா யார் தலைவன் யார் முதலாளி தெரியுமா? நான் எல்லாம் உங்ககிட்ட மறுபடியும் அந்த பேட்ரியார்க்கில இருந்து எடுத்து ஒரு அதிகாரத்தை பெண்கள் கிட்ட கொடுத்து அந்த அதிகாரத்தை மாற்றணும்னு நான் சொல்லலை. யார் தலைவன்? போர்க்களம். அது அந்த போர்க்களத்தில் நின்று களமாடணும். நாம அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு மனசு இருக்கு. ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான, நல்ல காம்பாதிக்கிற, அப்படி பியூட்டிஃபுல்லான வீடு வாசல்லாம் வச்சு கொடுக்குற ஒருத்தன் அப்படியே நம்மளையும் தூக்கிட்டு போய் ராணியாக மாற்றிடுவான்ட்டு நான் ஒரு மண்ணும் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? முஸ்லீம் ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க, உன் நரகமும் உன் சொர்க்கமும் உன்னால் தான் கட்டமைக்கப்படும். அங்கே ரெடிமேடாக ஒன்று இல்லை. நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் சொர்க்கம், நீங்கள் என்ன செய்கிறியோ அதுதான் உன் நரகம்.
ஸோ என் வாழ்க்கையில் என் சொர்க்கத்தையும் என் நரகத்தையும் நானே கட்டமைக்கிறேன். அதனால தான் உங்களை விடுதலை பண்ணிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே உங்களை விடுதலை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கேயோ ஒரு மாற்றம் நிகழாது, உன்னிலிருந்து தான் தொடங்கணும். உன்னிலிருந்து மாற்றம் தொடங்கினாலும் சமூகத்தில் இந்த மாற்றம் நிகழலைன்னு வச்சுக்கோங்க, அதற்கு போராடியவர்கள் தான் இந்த மாதிரியான சாரா மாதிரியான ஆட்கள். புரியுதா? ஸோ ஸ்டார்ட் யுவர் பேட்டில். பயப்படுவேன், நிழல் பார்த்து பயப்படுவேன். நான் நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு பயம், எழுப்புனா ஒன்றும் எந்திரிக்காது. என்ன தெரியுமா பண்ணுவேன்? எந்திரிச்சு எல்லா காலையும் மிதிச்சுட்டு போயிடுவேன். அதுக்குள்ள ஊன்னு சொல்லிறதுக்குள்ள அந்த சவுண்டுலேயே போயிட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னத்துக்கு இந்த கலாட்டா பண்ணுற? நீ மட்டும் தான் எந்திரிச்சு பாத்ரூம் போகிற, ஏன் இப்படி கலாட்டா பண்ணுறேன்னு. எங்கள் அப்பாட்ட சொன்ன, அந்த நிழல் பார்த்தா பயமாக இருக்குப்பான்னு. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், எங்கோ ஒளி இருந்தால்தான் நிழல் வரும், ஒளி இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் இருக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு போ, உன் நிழலை பார்த்து பயப்படாதே, வெளிச்சம் இருந்தால்தான் அது வரும், வெளிச்சத்தை நினைத்து கொண்டு போன்னு சொன்னார். அன்னிலிருந்து நான் யார் காலையும் மிதிக்கிறதில்லை. சரியா? ஐ லவ் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் அ லாட். என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு எப்போ தெரியுமா வந்துச்சு? 50 வயசு நெருங்குது எனக்கு. 50 வயசு நெருங்குற என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உன் வயசு ஒரு 20 இருக்குமா? 20 வயசில் இருக்கிற பர்வீன் சுல்தானாவுக்கு 50 வயசில் இருக்கிற நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். I don't want to tell any advice to 20 years old Parveen Sultana. I want to thank her. நான் அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்திராவிட்டால் 50 வயதில் இந்த புகழ் எனக்கு கிடைத்திருக்காது. So relieve yourself with bondages. தேவையற்ற இமோஷன் அண்டர்ஸ்டாண்டிங், அகாமடேஷன், அக்ரிமெண்ட், அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ். 5 வேறு 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 வேறு. I don't agree, but I accept. I love you, so I accommodate you. I understand you, so I tolerate. இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்குது பாப்பா. அந்த உள்ளுக்குள்ளே நீ உறுதி ஆயிட்டன்னு வச்சுக்கேன், உன்னால் புறச்சூழ்நிலைகளால் நீ பாதிப்படையவே மாட்டாய். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொள்வது தான் எம்பவர்மெண்ட். நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா? நீ சொல்லு. இப்போ சாயந்தரம் என்னை சிறப்பு செய்யணுன்ட்டு இருக்கிறாங்க. ஷால் போடுவீங்களா மேடம்? ஷால் போடுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன், நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எதுக்கு மேலே ஷால் போடுறீங்க? உடம்ப துணியால் மறைச்சி இருக்கிறது என்பது மரியாதை. ஏன் நீ இந்த கேள்வியை கேட்குற தெரியுமா? பெண்களுக்கு இந்த சமூகத்தில் ஆடை மறுக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, அதை நான் போட்டுக்க முடியாது. இந்த நாட்டில் பிறந்திருந்தா 60 வருஷத்துக்கு முன்னால் நீ பிறந்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நாட்டில் ப்ளவுஸ் போட முடியாது. அதுக்கு நீ ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கோ. முலை வரின்னு பேர் அதுக்கு. நீ இந்த கேள்வியை கேட்டுட்டங்கிறதுனால நான் சொல்கிறேன், எந்த உடம்புல என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் லக்ஸுரி டேக்ஸ் கட்டினா தான் அதை மறைக்க முடியும். அதற்கு எதிராக எடுத்த போராட்டத்திற்கு பெயர் தான் மேல் சீலை போராட்டம். தந்தை பெரியார் எடுத்தார். வைக்கம் போர்ல மிக முக்கியமான போராட்டம் அது. பெண்கள் ஆடை அணிந்து உடலை மறைத்துக் கொள்ளலாம்னு. உன் உடலை மறைத்திருப்பது என்பதுதான் உனக்கான சுதந்திரம் நந்தினி. அதை காட்டுவதுதான் சுதந்திரம் என்று இப்பொழுது நினைக்கிறீர்கள். அது அடிமைத்தனத்திற்கான வெளிப்பாடு. துப்பட்டா ஏன் போட வேண்டும் என்றால் உன்னுடைய உடலை நீ காட்ட வேண்டாம் என்று நீ எப்பொழுது முடிவு செய். நான் உங்ககிட்ட நந்தினி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகத்தில் ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கல்ல, ஹையஸ்ட் போஸ்ட், கல்வி, அரசியல், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், எந்த போஸ்ட்லையும் பெண்கள் பாரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்துருக்கியா? அவங்கள் உடலை ரொம்ப காத்திரமாக மிக கடுமையாக மறைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது சாதாரணமானதல்ல. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து நீ குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடைய உடல் இருக்குல்ல,
இந்த இந்த இயற்கை கொடுத்த அதி அற்புதமான வரம். முதலில் நீ அதை மரியாதை செலுத்தினால் அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்ப, அதை நீ போர்த்தி வச்சிருப்ப. அது யாருடே உனக்கு காட்டுறதுக்காக இல்லடா என் உடம்பு என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ சுதந்திரம் பெற்றவளாக இருக்கிறாய். யோக பயிற்சி போனாலும், நீ எந்த ஒரு உடல் நல பயிற்சி, எந்த மனநல பயிற்சி எது போனாலும், தொடர்ந்து ஒரு பெண்ணாலோ ஒரு ஆணாலோ கீழே சப்ளாங்கால் போட்டு 3 மணி நேரம் உட்காந்துட்டேன்னா எனிதிங் யூ கேன் டூ இன் திஸ் வேர்ல்டு. இப்போ உங்களுக்கெல்லாம் டிப்ஸு. கால் மரத்து போகும்ல, போமா? என்ன பண்ணுவ? அடுத்தவங்க காலை மிதிச்சிடணும். அந்த டைமில் அவள் செத்தே போவா. அவள் அந்த மாதிரி கால் மரத்து போச்சுன்னா அம்மா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் யாரும் இந்த குழந்தைகள் இப்படி கீழே உட்காந்து பேச்சை கேட்க நான் கேட்டதே இல்லை குழந்தைகளை. ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஆல். ஃப்ரம் ரைட் லெக்கு நம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 செகண்டில் அந்த நம்னஸை கரெக்ட் பண்ணணும்னா, இந்த கால்னா இந்த காது இருக்குல்ல, இந்த கால்னா இந்த காது, இந்த கால்னா இந்த காது, காதை பிடிச்சி கொஞ்சம் அப்படி பிடிச்சி நல்லா அப்படி பிடிச்சி இழுத்தனா 2 to 5 செகண்ட்ஸில் இந்த கால் ரிலீவ் ஆகிடும். ஓகே? அடுத்தவங்க காதை பிடிச்சி இழுத்துறாத, உனக்கு சுலுக்கிக்கும். அவங்க காதை அவங்கவுங்க பிடிச்சி மாற்று காலில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் கால் மடித்து உட்காந்துருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சில பேருக்கு நம்னஸ் வந்து சேர்ந்துருக்கோம். ஒரு அம்மாவாக நின்று அதை சொல்லிட்டேன், சரியா? அதே மாதிரி புறக்க ஏறிடுச்சின்னு வச்சுக்கோ, சட்டுன்னு புறக்க ஏறிடுச்சுன்னா தலையில் அடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. ஒன்றும் செய்யாத, ஜஸ்ட் இப்படி ஒரு மேலே 3 செகண்ட்ஸ் சரியாக போயிடும். சரியா? சும்மா மேலே அப்படி பார்த்தா போதும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இதெல்லாம்.